சென்ற மாதம் 25ஆம் தேதி பகல்காம் தாக்குதல் அனைத்து இந்தியர்கள் உணர்வையும் சீண்டும் விதமாக பாகிஸ்தானுடைய இஸ்லாமிய பயங்கரவாதிகள் நம்மளை சீண்டி பார்த்தாங்க. 26 ஹிந்துக்கள் உட்பட ஒரு இஸ்லாமியரையும் கொன்று குடித்தாங்க. அதுவும் அவர் இந்தியாவினுடைய இஸ்லாமியர். அதை தொடர்ந்து நம்ம நிறைய பேசியிருக்கோம், போன வீடியோவில் நிறைய பேசியிருக்கோம். இது ஒரு வாரத்திற்கான பதிவு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி அதிரடியாக ஆரம்பிச்சு ஒரு 90 மணி நேரத்தில் அந்த பாகிஸ்தானை முடிச்சு விட்டோம். அந்த முடிச்சு விட்ட நேரத்தில், அங்கே முடிச்சுக்கிட்டே இருக்கிற நேரத்தில் இங்கே இருக்க ஒரு சில நபர்கள், தமிழகமாக இருக்கட்டும், மற்ற மாநிலங்களாக இருக்கட்டும், அங்கே இருக்கவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, பாகிஸ்தானோட சண்டையா மிக தவறாக போயிடும், அவங்களும் அப்பாவிங்க, அவங்களோட போர் தொடக்கூடாது, அவங்களோட சண்டை போடக்கூடாது, அவங்களும் அப்பாவிங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில வாடகை வாய்கள் பேசினாங்க. இன்னொரு சில வாடகை வாய்கள் என்ன பேசினாங்கன்னா, அவங்க மேலே மட்டும்தான் குண்டு விழுகுமா, நம்ம மேலேயும் குண்டு விழுகும், நம்ம சகோதர சகோதரிகள் மேலே குண்டுகள் விழுகும், நம்ம நாடே பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிடும், நம்ம நாட்டில் மோடி அவர்கள் ஒரு எமர்ஜென்சி கொண்டு வந்துடுவார், நம்ம யாருமே ஒன்று கூட முடியாது, ஐயோ அம்மம்மா அப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 200 ஊபிஸ் இருக்காங்கல்ல, அவங்க பேசிட்டு இருந்தாங்க. இப்போ சண்டை முடிச்சாச்சு. அவன் கெஞ்சி கேட்டான், சண்டை முடிச்சாச்சு. சண்டை முடிச்சதுக்கப்புறம் அதே வாடகை வாயை என்ன சொல்லுதுன்னா, மோடி அமெரிக்க ட்ரம்பிடம் மண்டியிட்டு விட்டார். என்னடா வாடகை வாயி, நீங்க தாண்டா சொன்னீங்க சண்டை வேண்டாம், நீங்க அது வேண்டாம், நீங்க இது வேண்டாம், நீங்க இப்போ சண்டைனதுக்கு அப்புறம் மோடி ட்ரம்பிடம் மண்டிட்டு விட்டாரா? இதை பற்றி தான் மக்களே நாம இந்த கண்டத்தில் பேச போறோம். தேசப்பட்ட பாரத சொந்தங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சரி மக்களே, ஏமாறும் மக்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றாம இருந்துட்டே இருக்காங்க. அது போலத்தான் பாகிஸ்தான் மக்கள் ஏமாந்துட்டே இருக்காங்க. அங்கே ஏமாத்துறதுக்கு உருவான நபர்கள் யாருன்னு கேட்டால், பாகிஸ்தான் அரசியல்வாதிகளும் அங்கே ஒரு இராணுவ ஹீரோ ஒருத்தர் இருக்கார்ல, முனீர் அவர் தான். சரியா? அதனால மக்களே, அவங்க பொய்யும் புரட்டும் தான் அதிகமாக பேசுவாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் பேசியிருக்கோம். அந்த பொய்யும் புரட்டில் ஒரு சில விஷயம் கேட்டிங்கன்னா, ஆதம்பூர் ஏர் பேஸை நாங்கள் உடைச்சிட்டோம், S-400 உடைச்சிட்டோம், ரஃபேலை அடித்து தும்சம் பண்ணிட்டோம். ஆதாரம் சமூக வலைத்தளங்கள் இருக்குது, போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இராணுவ தளபதிகள் அருமையான வீடியோ இந்த ஒரு வார காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. பட் நம்மள்கிட்ட அந்த மாதிரி சோர்ஸ் இல்லாத காரணத்தினால உங்களை ஷேர் பண்ண முடிய மாட்டேங்குது. கண்டிப்பாக அதை பண்ணுவோம். ஆனால் பக்காவாக செயற்கைக்கோள் படம் பிடித்த அந்த படங்களை அருமையாக கோடிட்டு காட்டி மக்கள், நம்ம இந்திய மக்களுக்கு தெளிவுபடுத்திருக்காங்க. நாம முதல்ல 9 இடங்களை எப்படி தாக்கணும், எப்படி அழிச்சோம், மறுபடி 13 இடங்களை எப்படி தாக்கி அழிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா போட்டிருந்தாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயமாவது அந்த பாகிஸ்தான் அரசாங்கத்தினாலேயோ அல்லது பாகிஸ்தான் இராணுவத்தினாலேயோ வெளியிட முடியுமா?
தெரியல மக்களே. அதை உங்கள்கிட்ட விட்டுறேன். அப்புறம் இதான் நிறுவியிருக்கு நம்ம பிரதமரை கிளம்பிட்டார். நம்ம மோடிஜி அவர்கள் வந்து ஆதம்பூர் ஏர்பேஸ்க்கே போகிறார். போயிட்டு S-400 அப்படி பேக்கில் வச்சுட்டு அது கூட ஒரு செல்ஃபி எடுத்து அப்படி ராணுவ வீரர்களோட செமையான ஒரு மாசான ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அருமை மக்களே, அதையும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதே போல் மக்களே, நூர்கான் ஏர்பேஸை நம்ம உடைச்சோமா? ஆமாம், உடைச்சோம். மற்ற மொத்தம் அது உள்ளிட்ட 13 ஏர்பேஸை உடைச்சோமா? உடைச்சோம். சீனாவுடைய ரேடாரை உடைச்சோமா? உடைச்சோம். அவனுடைய முக்கிய தொழில்நுட்பம் கொண்ட ஒரு விமானத்தை உடைச்சோமா? ஆமா, உடைச்சோம். ஆனா அந்த கிர்னா ஹில்ஸ்ல நம்மளுடைய பிரம்மோஸ் ஏவுகணை விழுந்துச்சான். தெரியல மக்களே, தெரியல. அது வந்து மக்கள் உங்கள்கிட்டயே நான் விட்டுறேன், நாம் அடிச்சிருப்போமா இல்லையா? ஏன்னு கேட்டால் நம்முடைய ஏர் மார்ஷல் ஏகே பாரதி அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து அவங்களை கேட்குறாங்க, ஐயா இந்த மாதிரி வந்து அணு ஆயுதம் வைத்திருந்த இடத்துல வந்து நீங்கள் அடிச்சிங்களா அப்படின்னு. சூப்பர், அந்த இடத்துல அணு ஆயுதம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு அருமையான புன்முறுவலோட போனார். ஆனால் இருந்தாலும் வந்து நம்ம அவர் சொன்னார் அப்படின்றத நம்ம எடுத்துக்க வேண்டாம் எதுவுமே. பட் நம்ம அடித்தோமா இல்லையா அப்படிங்கிறது வந்து மக்கள் உங்கள்கிட்ட விட்டாச்சு. மக்களை நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், முதல்ல இந்திய தேசத்தை நம்புங்க, இந்திய இராணுவத்தை நம்புங்க. நீங்கள் காங்கிரஸாக இருங்க, திமுகவாக இருங்க, விடுதலை சிறுத்தையாக இருங்க, தாவேக்காவாக இருங்க, அதிமுகவாக இருங்க, எந்த கட்சியில் வேணாலும் இருங்க. ஆனால் இராணுவத்தை சந்தேகப்படாதீங்க மக்கள், இராணுவத்தை சந்தேகப்படாதீங்க. இராணுவம் என்னைக்குமே நாம் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே கண் விழிச்சு நம்மளுக்காக கண் முழிச்சு அழுதிடமும் கண் முழிச்சு நம்மளை காத்துட்டு இருக்காங்க மக்களே. அதனால இராணுவத்தை என்னைக்குமே சந்தேக கண் கொண்டு பார்க்காதீங்க. நீங்கள் ஹிந்துவாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, பௌத்த எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த கட்சி அமைப்பு எதிராக இருந்தாலும் சரி மக்களே, தயவு செய்து இராணுவத்தை சந்தேக கண் கொண்டு பார்க்காது. அதே போல மக்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுடைய அதிபர் அவர் சொல்லி போர் நிறுத்திட்டாரா? என்ன கேள்வி இது? என்ன கேள்வி? நாம என்னைக்குமே வந்து நம்ம நாட்டில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதுவரைக்கும் 3வது நபர் உள்ள வந்து பேசினா சரித்திரமே இல்லை மக்களே. அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க, டொனால்ட் ட்ரம்ப்பே தான் வந்து அவருக்கு அவரே கிளைம் பண்ணிக்கிறார், நான் தான் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டேன், நான் தான் வந்து பொருளாதாரத்தை காட்டி பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு அவரே தான் கிளைம் பண்ணிக்கிறார். இங்கே யாருமே வந்து அவரை கூப்பிடவே இல்லை. இப்போ வரைக்கும் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும், இல்லை இராணுவ மந்திரியாக இருக்கட்டும், அல்லது பிரதம மந்திரியாக இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் அவர் தான் பேசினாரு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்களா மக்களே? முதல்ல வந்து அறிக்கை கொடுத்தது யார் தெரியுமா? பாகிஸ்தான் பிரதமர் ஷபாப் ஷெரீப். அமெரிக்காவுக்கு நன்றி, அமெரிக்க அதிபருக்கு நன்றி, டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நன்றி. மக்களே, நாம எங்கேயுமே இறங்கி போகல. பாரத பிரதமருடைய நரேந்திர மோடியினுடைய ஸ்பீச்லேயே பாருங்க, அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. சரியா? தெளிவாக சொல்லியிருக்காரு. அவங்க கெஞ்சினாங்க, பாகிஸ்தான் கெஞ்சிச்சு, அதனால போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சண்டையை நிறுத்தி வச்சிருக்கோம். மக்களே, இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆப்ரேஷன் செந்தூர், அதாவது ஆப்ரேஷன் குங்குமம் இன்னும் முடிவடையவில்லை.
இன்னைக்கு இன்றோட அந்த ஒப்பந்தம் முடிவடைய போகுது. அதாவது 18ஆம் தேதியோட அந்த சீஸ்ஃபயர் வந்து முடிஞ்சுது. இனி நாளைக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, நம்ம பாரத பிரதமர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க, சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதே. இரத்தமும் நீரும் ஒன்றாக ஓட முடியாது. பயங்கரவாதமும் பொருளாதாரமும் ஒன்றாக செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கிற வாடகை வாயெல்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்கல்ல, மண் விட்டுட்டாரு, அங்க அடிச்சாங்களா, உண்மையிலே 13 விமானத்தளங்களை, அதாவது ஏர் பேச வந்து அடிச்சாங்களா அப்படின்னா பேசிட்டு இருந்தாங்கல்ல. இன்னைக்கு அந்த பாகிஸ்தானுடைய பிரதமர் சபாஸ் ஷெரீப் அவர்கள் சொல்லியிருக்காரு, நம்ம 10ஆம் தேதி இரவு அடிச்சனே, அந்த இரவு 2:30 மணிக்கு சபாஸ் ஷெரீப்புக்கு யாரு போன் பண்ணா? அந்த பயங்கரவாதி, தீவிரவாதி, பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி முனீர் போன் பண்ணி, ஐயோ நம்ம ஏன் பேச கூட அடிச்சிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, என்ன பண்றது, எப்படியாவது அமெரிக்காட்டியோ இந்தியாவிலையோ காதலில் விழுந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலாம், எப்படியாவது பேச்சுவார்த்தை நடத்துக்குன்னு சொன்னது அசிங்கம். மக்களை நல்லா புரிஞ்சுக்க, இங்க நாம எங்கேயுமே வந்து நம்ம இந்திய மக்களை எங்கேயுமே நாம தனி முடியாது. அதனால என்னைக்குமே நாம தான் வீரர்கள், நாம தான் வெற்றியாளர்கள், நாம தான் எல்லாமே அப்படின்னு முதல்ல மனசு நடக்கும். நல்லதை நினைப்போம், நல்லது நடக்கும். நாம் அப்படிதான் நினைச்சோம், நம்மளுக்கு அப்படிதான் நடக்கும். ஆனா பாகிஸ்தான் நினைச்சாங்க, மக்களே பக்கத்து வீட்டில் தீ வச்சா நம்ம வீட்டில் தீ பத்தாதுன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா அங்க தீ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, நாம நிறுத்திட்டோம், அங்க தீ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மக்களே, அதை பற்றி அடுத்த கண்டத்தில் நம்ம பேசுவோம். பாரத் மாதா கி ஜெய்.